தென்னிலங்கை வட்டாரங்களில் பெரும் ஒரு பதற்றமான அல்லது விமர்சனமான விடயமாக இப்பொழுது காணப்படுகின்ற விடயம் நீதிபதிகளுடைய வயது எல்லை தொடர்பான விடயம். குறிப்பாக ஓய்வு பெறும் வயது எல்லை அதிகரிப்பு தொடர்பான விடயங்களில் பெரும் ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. குறிப்பாக இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ரீதியில் பல்வேறுபட்ட தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறது. அதே நேரத்தில் இது நீதித்துறையின் மீது பாரிய ஒரு அழுத்தம் தெரிவிக்கிற விடயம். அதாவது நீதிபதிகளுடைய இந்த ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது என்பது சுயாதீனமாக இயங்க வேண்டிய நீதித்துறையின் மீது அரசாங்கம் அப்பட்டமான முறையில் செயற்படுகிறது, தாக்கம் செலுத்துகிறது என்ற மாதிரி பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சை பிரேமதாசாவாக இருக்கலாம், அல்லது நாமலாக இருக்கலாம், மஹிந்தாவாக இருக்கலாம், அல்லது உதயங்கம்பம் பிள்ளை போன்ற எல்லா அரசியல்வாதிகளும் கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கிற முக்கியமான சில அரசியல்வாதிகள் கடந்த கால அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டவர்கள் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய எதிர்ப்பலைகளை காட்டி வருகிறார். குறிப்பாக அண்மையில் கூட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சங்கம் கூட இதற்கு ஒரு எதிர்ப்பலையை காட்டியிருந்தார்கள். இவ்வாறு சிக்கலான சூழ்நிலையில் இப்பொழுது நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கார். அரசாங்கத்தின் சார்பில் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. நாங்கள் எதுவாக நடந்தாலும் இந்த வயதெல்லை அதிகரிப்பு தொடர்பான விடயத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சர்வஜன வாக்கெடுப்பு முறைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு. 2020ஆம் ஆண்டு நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. அந்த இடத்துல மக்களுடைய விருப்பம் கேட்கப்படவில்லை. மக்களுடைய விருப்பம் எந்த இடத்துலையும் அங்கே கேட்கப்படவில்லை. நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. அதே போலதான் இப்பொழுது என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த அவர் அரசியல் அமைப்பில் எந்த ஒரு இடத்திலும் மக்களுடைய விருப்பம் கேட்டுதான் நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் காலத்தை அதிகரிக்கணும் என்ற மாதிரி எந்த ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட ரீதியில் தன்னுடைய காரணங்களை அடுக்கி சென்றிருக்கிறார். நேற்றைய ஊடக சந்திப்பின் போது நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் அதுதான் மேலும் அதிகமாக சொன்ன விடயங்களை எடுத்து நோக்கினால், குறிப்பாக உலக நாடுகளில் 70 வயது வரை கூட நீதிபதிகள் காணப்படுகிறார். இலங்கையில் 1978க்கு பிறகு இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் காலத்தில் யாருமே அதிகரிக்கல. ஆனால் வளர்ச்சிக்கான பல நாடுகளில் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட 70 வயதை கூட தாண்டி இருக்கிறது. அவர்கள் நீதித்துறையில் இருக்கிற பொழுது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தீர்க்கமான ஒரு நீதித்துறை காணப்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த அவர் இலங்கையில் இவ்வாறு 2 வருடங்கள் அவர்களுடைய சேவை காலம் அதிகரிக்கப்பட்டால் நிலுவையில் இருக்கிற கிட்டத்தட்ட 11 லட்சம் வழக்குகள் மிக விரைவில் முடிக்கப்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கார். அது மட்டுமில்லாமல் நீதித்துறையினுடைய உள்கட்டமைப்பு மற்றது பணியாளர் நியமனம் என்று பல்வேறுபட்ட சிக்கலான விடயங்கள் காணப்படுகிறது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இவர்கள் ஒரு அனுபவம் மிக்க ரீதியில் செயற்படுவார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தனிநபருக்கானதோ அல்லது சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்ட விடயம் இல்லை. இது ஒட்டுமொத்த நீதித்துறையையும் மறுசீரமைப்பு தொடர்பான ஒரு விடயம். குறிப்பாக மேன்முறையீடு மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயதை மட்டும் நாங்கள் கூட்ட இல்லை, ஒட்டுமொத்த நீதிபதிகள் வயதையும் தான் கூட்ட போகிறோம் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட அவர் குறிப்பாக மாவட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்தாலும், நீதவான் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எல்லா நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதிலையும் நாங்கள் கூட்டப் போகிறோம் என்ற மாதிரி தான் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கார். குறிப்பாக இவ்வாறு கூட்டுவதன் மூலம் ஒரு அனுபவம் மிக்க நீதிபதிகளை நாங்கள் சேவை காலத்தில் வைத்திருக்க முடியும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கார். குறிப்பாக ஒரு நீதித்துறையானது ஒரு அனுபவமிக்க தலைமையின் கீழ் இருக்கும் என்ற மாதிரி ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். ஆயினும் இதற்கான பாரியொரு விமர்சனம் முன்வந்து காணப்படுகிறது. நீதிபதிகளுடைய அந்த ஓய்வு பெறும் காலமானது அதிகரிக்கப்படக்கூடாது, அது நீதிமன்றத்தின் சுயாதீனத்தில் தலையிடுகின்ற ஒரு விடயம், இது சுயநலத்திற்காக இப்ப இருக்க அரசாங்கம் கொண்டு வரப்படுகிற ரீதியில் பொதுவெளியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை வாய்க்கு வந்த மாதிரி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆயினும் இப்ப இருக்கிற அரசாங்கம் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. ஆகியவே நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இந்த விடயங்கள் எவ்வாறு இப்போ அரசாங்கம் கையாள போகிறது என்பது தொடர்பாக சதவீத வாக்கெடுப்பு நடைபெறுமா இல்லையா என்பதை தாண்டி இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அது நடைமுறைக்கு வருமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட ரீதியில் அவர்கள் தங்களுடைய சார்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் கூட சர்வஜன வாக்களிப்பு தேவையில்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். மேலே அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை எடுத்து நோக்கினால் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையா என்பதை தாண்டி இந்த மாகாண சபை தேர்தல் மூலம் அதிகார பகிர்வு எவ்வாறு வரப்போகிறது என்பது பாரிய ஒரு விமர்சனமாக காணப்படுது. அதே நேரத்தில் தமிழ் தேசிய கட்சிகள்
அவ்வாறான நேரங்களில் இந்த மாகாண சபை தேர்தலோ அல்லது அந்த மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரம் தொடர்பான விடயங்களில் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் வந்து ஒன்று இணைந்து செயற்பட சந்தர்ப்பம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் நேற்றைய தினம் சாவச்சேரி உப தவிசாளர் தெரிவின் போது இவர்கள் நடந்து கொண்ட விடயங்களை எடுத்து நோக்கினால் இவர்கள் வருங்காலத்தில் ஒற்றுமையாக செயற்படுவார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் அண்மையில் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். எங்களுக்கு இடையில் ஒரு கொள்கை இருக்கிறது, கொள்கை இணக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் இணைகிறோம். ஆனால் தமிழரசு கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இணக்கப்பாடும் பெறவில்லை, அதனால் நாங்கள் இணையவில்லை என்ற ரீதியில் பல்வேறுபட்ட ரீதியில் குறிப்பாக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் காலத்தில் சபைகளை கைப்பற்றிக் கொள்வதற்காக இந்த கூட்டணி சார்ந்த விடயங்கள் பேசப்படும் போது இது பெருமளவு பேசப்பட்டு இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டிருந்தார். ஆயினும் பிற்பட்ட காலங்களில் எங்களுக்கு இடையில் பாரிய முரண்பாடுகள் ஏற்படுகிறது என்ற அடிப்படையில் தங்களுடைய உடன்படிக்கை முறித்துக் கொண்டார்கள். அதன் பின் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைய போவதாகவும் அவர்களுக்கு இடையில் பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் செய்யப்பட போவதாகவும் என்று பல்வேறுபட்ட ஒரு இதில் பேசுபொருளாக இருந்தது. ஆனால் எந்த ஒரு உத்தியோகபூர்வமான ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை. ஆயினும் தங்களுக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்க போனால் இனி வருங்காலங்களில் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒன்றிணைந்து செயற்பட போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. ஆனால் நேற்றைய தினம் சாவச்சேரி உப தவிசாளர் தெரிவின் போது இவர்கள் நடந்து கொண்ட விதத்தை எடுத்து நோக்கினால் இனி வருங்காலங்களில் இவர்கள் ஒன்றிணைவதற்கான சாத்தியப்பட்டிருக்கான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்ந்த உறுப்பினர் ஒருவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் உப தவிசாளர் தெரிவின் போது. ஆயினும் இதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் யார் என்று பார்த்தால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. யாருடன் இவர்கள் இணைய போகிறார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள், தமிழரசு கட்சி. ஆனால் அந்த தமிழரசு கட்சி அதற்கு எதிராக தங்கள் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியிருந்தார்கள். எந்த ஒரு அதிகாரம் இல்லாத உபதவிசாளர் தெரிவிக்க இவர்கள் இவ்வாறு மாறுபட்ட ரீதியில் காணப்படுகிறார்களே, இனி வருங்காலங்களில் முக்கியமான பதவிகளின் போது தேர்தல்களின் போது இவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட சந்தர்ப்பம் இருக்கா என்று கேட்டால் கேள்விக்குரிய ஒரு விடயமாக தோன்றுகிறது. ஆகவே இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒன்றிணைவு பாரியளவில் மக்கள் உரிமைகளை மீட்டெடுப்பதில் பாரியளவு செல்வாக்கு செலுத்துகிறது. இவர்கள் ஒன்றிணைந்து ஒருமித்த குரல் கொடுக்கும் போது ஒரு பலமான விடயமாக காணப்படும். ஆனால் இவர்கள் தங்களுக்கு இடையிலான காணப்படுகின்ற அரசியல் போட்டியின் நிலைமை காரணமாக ஒன்றிணையாமல் இருக்கிறார்கள். காலப்போக்கில் பார்ப்போம், இவர்கள் தமிழ் தேசிய மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு வருங்காலத்தில் எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்பது தொடர்பாக அதே நேரத்தில் இப்போ இந்த 6 கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் பேசும் கட்சிகள் என்று ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அது பற்றியும் பாரிய விமர்சனங்கள் வெளிவந்தவை காணப்படுகிறது. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு நல்ல விடயம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற மாதிரி தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த வருடத்துக்குள் ஒரு 10,000 தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு பயணமாக போகிறார்கள் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். யார் என்று பார்த்தால் அமைச்சர் வீரகேத அவர்கள். அவர் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட 2,500 தொழிலாளர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்னும் 6,500 தொழிலாளர்கள் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு பயணமாவார்கள். இதன் மூலம் நாட்டில் பாரியோரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதிகரித்து வருகிறது என்ற ஒரு விடயம் இப்பொழுது பெருமளவில் பேசப்படுகிறது. இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் அவர்களுக்கு சேவை காலத்தை அவர்களுடைய சேவையை பாராட்டி அவர்களுக்கு காணிகளை வழங்குதல் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக காணப்படுகிறது. ஆகவே வருங்காலத்தை பார்ப்போம், இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் எவ்வகையான நடவடிக்கைகளை வருங்காலத்தில் எடுக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பாக இந்த இடத்தில் இலங்கையானது முதன்மையிடம் பெற்றிருக்கிறது. வளர்ந்து வரும் நாடுகள், அதாவது பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் நாடுகளில் இலங்கை மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு என்ற ரீதியில் முதன்மை இடம் பெற்றிருக்கிறது என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை முழுமையான ஒரு இறைமை கொண்ட நாடாக மாற்றமடைந்தது. அதன் பின் இப்பொழுதுதான் இலங்கை ஒரு வலுவான பொருளாதார சக்தியாக மாற்றம் கண்டு வருகிறது என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணமாக தேவையற்ற அரச செலவினங்களை குறைத்தமை, வரி சீரமைப்பு மற்றும் ஊழல் சார்ந்த விடயங்கள் இல்லாமை என்ற பல்வேறுபட்ட ரீதியில் இந்த இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் மீது ஒரு பாராட்டு மலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆயினும் மக்களுடைய சுமை குறையவில்லை என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே சில விடயங்களை நாம் பாராட்டிதான் ஆக வேண்டும். இப்ப இருக்கிற அரசாங்கம் பெருமளவிலான கடனை மீளளித்து வருகிறார்கள் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. இது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்தல் காலங்களில் சிறுபான்மை இனங்களுக்கு இப்ப இருக்க அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை மறக்கக்கூடாது, அதனையும் இவர்கள் சரிவர செய்ய வேண்டும் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆயினும் அது தொடர்பான ஒரு முன்னுக்கு
பின் முரணான கருத்துக்கள் தான் இப்போ வந்து கொண்டே இருக்கிறது. செம்மணி சார்ந்த விடயத்திற்கு நாங்கள் முழுமையான நீதியை வழங்குவோம் என நீதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னுமே அரசியல் கைதிகள் விடுதலையாகவில்லை என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. காணிகள் என்னும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகள் தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் பொது வழியில்.